அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். கடைசி அதாவது செவ்வாய்க்கிழமை கடைசி வகுப்பில் நாம் பார்த்தோம் நமது விஷூதி சக்கரம். அதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? கேள்விகள் இல்லாவிட்டால் நாம் தொடருவோமா? ஓகே. நாம் எமது மனம் உடல் இரண்டையும் இலகுவாக வைத்துக் கொள்வோம். எமது கவனத்தை தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுவோம். பொறுமை, மன அமைதியோடு எமது மனதில் எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாது எண்ணங்கள் இருக்கலாம், அவற்றை நாம் அமைதிப்படுத்துவோம். நாம் அவற்றை மன்னித்து விடலாம். இப்பொழுது எமது மனதில் குழப்பத்தை தருகின்றது. எனவே நாம் மன்னித்து விலகிச் செல்ல விட்டு விடுவோம். ஏனென்றால் கடந்த காலம் முடிந்த ஒன்று, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. எனவே அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எனவே நாம் இப்பொழுது நிகழ்காலத்தில் தியான நிலையில் அமைதியாக நம்மை கவனிப்போம். தலை உச்சி குழியில் எமது வலது கையை தலை உச்சி குலுக்கி கொண்டு சென்று சிறிது நேரம் அங்கு வைத்து கவனிப்போம். குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். கையை ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்தி எமது பிரம்மராந்திரம் தளர்வடைகின்றதா என்பதை கவனிப்போம். மெதுவாக எமது கவனத்தை எமது சுவாசத்தோடு அமைதியடைய செய்வோம். சுழுமுனை நாடியில் கவனத்தை வைப்போம். மூலாதார சக்கரம் உள்ளந்தண்ட அடிப்பாகத்திலும் நாம் அதையும் கவனிப்போம். எமது மூலாதாரத்தில் குண்டலினி தாய் சக்தி, அதன் கீழ் எமது மூலாதார சக்கரம், இப்பொழுது அமைதியடைய முடிகின்றதா என்று கவனிப்போம். கவனம் அங்கு அமைதி அடைந்ததும் கையை நாம் அடுக்கி கொண்டு வரலாம். கவனத்தை நாம் மூலாதார சக்கரத்தில் நாம் கவனிப்போம். தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு ஆறுதலாக நமது மனம் உடல் இரண்டும் அமைதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கட்டும். ஏனென்றால் நான் ஒரு தூய ஆத்மா, இந்த பரமாத்மாவின் ஒரு அங்கமாவேன். பரமாத்மாவே என்னை கவனித்துக் கொள்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை. அமைதியாக அந்த இணைப்பை நான் கவனிக்க வேண்டும். அதுவே நான் செய்ய வேண்டியது. அமைதி நிலையிலேயே அந்த ஆழமான எமக்குள் நாம் ஆழமாக சென்று அந்த இணைப்பை நமது ஆத்மாவை ஓடு நாம் இணைய முடியும். ஆத்மா எமக்குள் ஒரு தூய வடிவில் இருக்கின்றது.
அந்த தூய்மையான பண்புகள், எமது ஜீவன், நாம் நல்லவர்கள், அந்த அது எமக்குள் இருக்கிறது ஆழமாக. அதை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும், ஒளியூட்டி. எனவே அமைதியாக நாம் அதில் கவனத்தை வைத்து விழிப்போடு இருக்க வேண்டும். இதுவே தியான நிலை. எமது மூலாதார சக்கரத்தில் நாம் கேட்போம், தாயே என்னை குழந்தை தன்மையோடு வைத்திருங்கள், குழந்தை உள்ளத்தோடு வைத்திருங்கள், தூய்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் என்னை வைத்திருங்கள். குழந்தைகள் மிகவும் அப்பாவிகள், அதாவது குழந்தை உள்ளம், இன்னசென்ஸ். ஆனால் அவர்களுடைய அறிவு நேர்மையானது, கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாது ஒரு எளிமையான நேர்மையான அறிவு. அவர்களுடைய இருதயம் மிகவும் எளிமையானது. என்னை அந்த குழந்தை தன்மையோடு வைத்திருங்கள் தாயே. இப்பொழுது எமது இந்நிலையில் எமது இடது நாடியை கவனிப்போம். இடது கை, இடது நாடியில் எமது தூய விருப்பத்துக்கான சக்தி மற்றும் மனசக்தி. தூய விருப்பம், நான் எனது ஆத்ம நிலைக்கு நாம் வர வேண்டும். இந்த உலக சலனங்களால், வேண்டாதவற்றால் கட்டுண்டு நான் அந்த நிலையை இழந்துள்ளேன். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. ஆத்ம விழிப்புணர்வுக்கு பின்பு நாம் அதிலிருந்து விடுபட்டு அந்த நமக்குள் இருக்கும் அந்த தூய ஜீவனில் எமது கவனம் இருக்கின்றது, ஆத்மாவில். அதுவே எனக்கு வேண்டும், அதுவே எனது தூய விருப்பம். நான் ஒரு தூய ஆத்மா. இடது நாடி. எனவே கடந்த காலம் முழுவதும் முடிந்துவிட்ட ஒன்று. இப்பொழுது எனது அடையாளம், நான் ஒரு தூய ஆத்மா. எனது இதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த மூலம், அந்த சக்தி, இதெல்லாம் வல்ல இறை சக்தி என்னை கவனிக்கின்றது, எனக்குள் எனது இதயத்தில் பிரதிபலிக்கின்றது. இப்பொழுது எமது வலது கையை பூமியில் வைப்போம். இதில் பிரார்த்திப்போம், தாயே எனது இடது நாடியில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகள், உபாதைகளை முழுமையாக பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள்.
எனது ஆழ் மனதில் அந்த தாக்கங்கள் இன்னும் இருக்குமாயின் அவற்றை முழுமையாக அகற்றி எனது ஆத்மாவை முழுமையாக ஒளிரச் செய்யுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. எனக்கு ஆத்மாவோடான இணைப்பை தாருங்கள். யோக நிலையை தாருங்கள். எமது பிரம்மராந்திரம் நன்றாக தளர்வடைந்த பின்பு எமது இடது 5 கை விரல்களிலும் நாம் குளிர்ச்சியை உணர்கின்றோமா என்பதை கவனிப்போம். சூடாக இருந்தால் அவை அனைத்தும் வெளியேற விட்டுவிடுவோம். பொறுமையாக அமைதியாக கவனிப்போம். குண்டலினி தாயே, எனது இருதயத்தில் தங்களை நான் உணரச் செய்யுங்கள். ஆத்மா பார்வையாளர். எமது ஆத்மா எம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. எமது சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. ஆனால் நாம் கேட்டால் குண்டலினி தாய் சக்தி மேலெழுந்து வந்து எமது ஆத்மாவை ஒளியூட்டி தருகின்றது. நாம் தூய விருப்பத்தோடு கேட்போம். தாயே, எனது ஆத்மாவை ஒளியூட்டி எனது இருதயத்தில் நான் எனது ஆத்மாவை உணரச் செய்யுங்கள். எனது இருதயத்தில் ஆழமாக நான் இந்த ஆத்ம ஆளுமைகள், தெய்வீக நற்பண்புகளை நான் வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றது. ஆத்மாவுக்கு எதிரானவை நமக்கு விருப்பம் இல்லை. அவை அழிவுகரமானவை, நன்மை தராதவை. எனவே அவை எமக்கு வேண்டாம். தாயே, எனது ஆத்மாவை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். எனது இதயத்தில் எனது இதயம் தூய்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. கடந்த காலத்தில் நாம் பிள்ளைகள் விட்டிருக்கலாம். ஏதும் நமது வாழ்வு சரியானதாக இல்லாமல் இருக்கலாம். அனைத்தும் முடிந்து விட்டது. அவற்றிலிருந்து பாடத்தை கற்று எம்மை நாம் திருத்தி வளம்படுத்தி முன்னேற வேண்டும். அந்த சுயமரியாதை அவசியம். இதுவே ஆத்மாவின் கண்ணியம், பெருமை கூட. கண்ணியம், மதிப்பு, இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்தில் வைப்போம்.
இங்கு பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் உண்மையான விருப்பத்தையும் தாருங்கள். எனக்கு உண்மையான தூய விருப்பத்தை தாருங்கள். ஆக்கப்பூர்வமான ஞானத்தை தாருங்கள். இந்த ஞானம் எமது கவனத்தை அறிவூட்ட, இந்த ஞானத்தால் எனது கவனத்தை அறிவூட்டி தாருங்கள். இப்பொழுது எமது இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது கவனம் அறிவின்மையால் வெளியில் அலைகின்றது, வேண்டாதவற்றுக்கு செல்கின்றது. அவற்றை நாம் எனது கவனத்தை அவற்றிலிருந்து உள்ளிழுக்க எனக்கு ஞானத்தையும் பலத்தையும் தாருங்கள். அறிவையும் திறனையும் தாருங்கள். அறிவு வந்துவிட்டால் திறன் வந்து விடுகின்றது. எனவே நாம் என்னிடம் கேட்போம். எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தாருங்கள். எனது மன தொழிற்பாடுகள், உடல் தொழிற்பாடுகளை சமநிலைப்படுத்தி தாருங்கள். எனது மனதில் மன தொழிற்பாடுகள், உடல் தொழிற்பாடுகள் எனது ஆத்மாவுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருக்க அருள் புரியுங்கள். அழிவுகரமானவை அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். எதிர்மறையானவை, எனது வலது நாடியில் ஏற்பட்ட உபாதைகள் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றி எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்கு தூய்மையான கவனத்தை தாருங்கள். அதற்கான ஞானத்தை எனக்குள் ஒளியூட்டி தாருங்கள். ரெண்டு உண்மைகள், ரெண்டு ஞானம். ஒன்று, நான் ஒரு தூய ஆத்மா, இந்த பரமாத்மாவை பிரதிபலிக்கின்றேன். இரண்டாவது உண்மை, நான் இந்த பரமாத்மாவின் ஒரு அங்கமாவேன். எனவே இந்த முழுமையை பரமாத்மாவே என்னை கவனித்துக் கொள்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை. நான் செய்வது அந்த பரமாத்மாவோடு இணைந்த நிலையில் அனைத்தையும் கவனிப்பதே நான் செய்வது. இந்த கவனிக்கும் போது எனக்கு இதன் மூலம் நான் தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை வருகின்றது, ஞானம் வளர்கின்றது. அது மேலும் மேலும் அமைதி நிலைக்கு கொண்டு செல்கின்றது. அது வலது கையில் குளிர்ச்சியை நாம் உணர்கின்றோமா என்று கவனிப்போம். எமது பிரம்மராந்திரத்தில் அமைதி, தளர்வு, குளிர்ச்சி உணர்கின்றோமா என்று கவனிப்போம்.
இப்பொழுது நமது இடது கையை மெதுவாக நாம் அடுக்கி கொண்டு வருவோம். நமது நாபி சக்கரத்துக்கு கவனத்தை வைப்போம். தாயே, எனக்கு இந்த உலக வாழ்வில் முழு அமைதியையும் தாருங்கள். எனக்கு மன நிறைவை தாருங்கள். அனைத்தும் நான் கவனிக்கப்படுகின்றது. எனவே நாம் கவலைப்பட தேவையில்லை. நமது நாபி சக்கரம் நமக்கு குடும்பத்தில் அமைதியை தருகின்றது. தாயே, எனக்கு முழுமையான அமைதியை தாருங்கள், மன நிறைவை தாருங்கள். நீங்களே அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றீர்கள். நீங்களே எனது கண்ணியமாவீர்கள். அதுவே எமது கண்ணியம். நாம் கீழ்த்தரமாக இருக்க தேவையில்லை. ஒரு குடும்பத்தில் உலக வாழ்வுக்காக கவலைப்படுபவர்களாக பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டு கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்தையும் நாம் விட்டுவிடும் போது இந்த பரம்பொருள் அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றது. குண்டலினி தாய் எமக்குள் இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றார். தாயே, நீங்களே எனது கண்ணியமாவீர்கள். எனது அனைத்து பிரச்சனைகளையும் கவனிப்பவர் நாங்களே. இந்த பிரச்சனைகள் மூலம் எமக்கு ஞானத்தை தருகின்றார். பிரச்சனைகளில் இருந்து நாம் எவ்வாறு வெளிவருவது என்பதை இந்த தாய் அன்பு சக்தி எமக்கு அந்த ஞானத்தை தந்து எம்மை பலப்படுத்தி எம்மை வழி நடத்துகின்றார். அதுவே எமது கண்ணியம். எனவே நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையான மன நிறைவு. எமது பவசாகரம் நாம் இந்த மாயை நிறைந்த உலகில் வாழ்கின்றோம். இந்த மாயையில் ஈடுபடாது எம்மை காத்தருள்பவர், எம்மை வழிகாட்டுபவர் குரு ஆவர். குரு தத்துவம். குரு எமக்கு அன்போடு வழிகாட்டுகின்றார். எம்மையும் குரு நிலைக்கு உயர்த்துகின்றார். நாமே எம்மை நன்றாக அறிந்து எம்மை வளம்படுத்தும் ஞானத்தையும் திறனையும் நமக்கு தருகின்றார். பவசாகரத்தில் நாம் தர்மத்தை, ஒழுக்கத்தை, நன்னெறியை நிலைநாட்டுகின்றோம். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அந்த உலக சலனங்களால் அதுக்குள் அகப்பட்டு கொள்ளாமல் அதிலிருந்து விடுபட்டு அதுகளில் பற்றில்லாத ஒரு நிலையில் நாம் நல்லொழுக்கம், தர்மம், தூய்மையில் இருக்க நமக்கு குருவானவர் தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். எனவே அங்கு குரு தத்துவத்தை வணங்கி நாம் இப்பொழுது இருதய சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். நாம் இந்த உலக வாழ்வில் இருந்து இன்னொரு படி மேலே செல்கின்றோம். இந்த தெய்வீக அன்பின் கருவியாக நாம் மாறுகின்றோம். இங்கு
அன்பு, கருணை மற்றும் நமது கடமை உணர்வுகளை சரியாக செய்கின்றோம். தர்மத்தின் எல்லைக்குள் நாம் வாழ்கின்றோம். மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக விளங்குகின்றோம். தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தங்களுடைய அன்பின் கருவியாக இருக்க செய்யுங்கள். இப்பொழுது நாம் விஷுதி சக்கரத்துக்கு வருவோம். கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். விஷுதி சக்கரத்துக்குரிய உறுதிமொழிகளை நாம் இப்பொழுது சொல்லுவோம். இறைவனுடைய அன்பின் கருவியாக இருப்பதற்கு இந்த உலகில் இந்த பற்றற்ற தன்னலமற்ற அன்பு செலுத்துவதற்கு மிகவும் ஒரு பலம் அவசியம். அதை எமது விஷுதி சக்கரம் தருகின்றது. பற்றற்ற சாட்சி நிலை. இந்த வேண்டாதவற்றை நாம் காணும்போது குழப்பம் அடையலாம். ஆனால் நாம் அவற்றில் பற்றில்லாத ஒரு சாட்சி பாவ நிலையில் பார்க்கும் அந்த நிலை எமக்கு அவசியம். விஷுதி சக்கரம் அதை எமக்கு தருகின்றது. தாயே, எனக்கு பற்றற்ற சாட்சி பாவ நிலையை தாருங்கள். என்னையும் பரபிரமத்தின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். பரபிரமத்தின் ஒரு அங்கம் நாம் என்று உணரும் போது இந்த பற்றற்ற சாட்சி நிலை தானாக வருகின்றது. ஏனென்றால் அங்கு நமக்கு பாதுகாப்பு வருகின்றது. நான் இந்த பரபிரமத்தின் ஒரு அங்கம், பரபிரம்மே என்னை பார்த்து கொள்கின்றது. எனவே முழுமையான பாதுகாப்பை உணர்கின்றோம். எனவே இவற்றையும் அனைத்தையும் நாம் எதிர்வினை புரியாது, அவற்றில் பட்டு வைக்காது, அதற்குள் அகப்பட்டு கொள்ளாது சாட்சி பாவ நிலையில் பார்க்கும் நிலை எமக்கு வருகின்றது. தாயே, எனது விஷுதி சக்கரத்தை ஒளியூட்டி எனக்கு அந்த நிலையை தந்தருளுங்கள். இப்பொழுது விஷுதி சக்கரத்தின் ஒரு உப சக்கரம் என்று சொல்லலாம். எமது கண் புருவ மத்தியில் கண்கள் புருவ மத்தியில் இருக்கின்றது. இது ஹம்சா சக்கரம் என்று சொல்லுவோம். இந்த ஹம்சா சக்கரம் எமக்கு பகுத்தறிவை தரும் சக்கரம். இவ்வளவு இந்த தியானத்தில் நாம் முன்னேறும் போது பகுத்தறிவு தானாக வருகின்றது. உடனடியாக எமக்கு எது சரி எது பிழை என்று தெரிய வருகின்றது. குழப்பங்கள் மறைகின்றது. ஏனென்றால் எமது மனதில் தெளிவு ஏற்படுகின்றது. இந்த சக்கரமே நமக்கு இதில் நாம் கேட்போம். தாயே, என்னை சீர்திருத்தம் செய்யவும், நானே என்னை சரிப்படுத்தி கொள்ளவும், நல்லது கெட்டது பகுத்தறியுமாறும் செய்யுங்கள். அந்த திறனை எனக்கு தாருங்கள். புருவ மத்திகளுக்கு நடுவில் இருக்கும் சக்தி மையம் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு நமது இடது நாடி வலது நாடியில் இருந்து வரும் சில நாடிகள் அங்கு சென்று நமக்கு அந்த பகுத்தறிவை தருகின்றது. இடது பக்கத்தில் எது சரி, வலது பக்கத்தில் எது சரி என்ற ஞானத்தை நமக்கு தருகின்றது. இப்பொழுது நமது இடது விஷுதியில் நாம் இந்த உறுதிமொழியை சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா,
எனக்குள் எந்த குற்ற உணர்வும் இல்லை. கடந்த காலத்தில் இருந்து ஏதாவது குற்ற உணர்வுகள் இருந்தால் அவற்றை நாம் அறிவுபூர்வமாக அவற்றிலிருந்து விடுபட வேண்டும். அவற்றை வைத்திருப்பதால் எந்த லாபமும் இல்லை. அவற்றிலிருந்து பாடத்தை கற்று எம்மை எதிர்கொண்டு எம்மை சீர்திருத்தி வளம்படுத்தி முன்னேறுவதே ஒரு திறமையான ஆத்மா ஆளுமையாகும். சுயமரியாதை அவசியம். எனவே குற்ற உணர்வை நாம் முழுமையாக கைவிட்டு எம்மை எதிர்கொள்ள வேண்டும். தாயே, எனக்கு அந்த பலத்தை தாருங்கள். பலம் மட்டுமல்ல, அதற்கான திறன், அதற்கான ஞானத்தையும் எனக்கு தாருங்கள். இப்பொழுது நமது வலது விசுத்தி நமது தொடர்பு, கம்யூனிகேஷன், நாம் தொடர்பு கொள்வது இனிமையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். நாம் விசுதியால் வெளிப்படுத்துவது நமது ஆத்மாவின் ஆளுமைகளாக இருக்க வேண்டும். இதை பிரார்த்திப்போம். தாயே, எனது வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் இனிமையாகவும் உண்மையாகவும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இனிமையாக இருப்பதற்கும் உண்மையாக இருப்பதற்கும் ஒரு சமநிலை அங்கு அவசியம். அது ஞானத்தால், அறிவால் யுக்தியை கையாள வேண்டும். அந்த நிதானம், அந்த அறிவு, அந்த திறன் நமக்கு அவசியம். தாயே, அதை எமக்கு தந்தருளுங்கள். நமது விசுதி சக்கரத்தை முழுமையாக நாம் வளம்படுத்தி ஒளியூட்டும் போது நமக்கு உயர்ந்த தொடர்பு ஏற்படுகின்றது. இறைவன், இந்த இறை சக்தியோடான தொடர்பு அதிகரிக்கின்றது. விசுதி சக்கரத்தை நாம் பலமாக வைத்திருக்கும் போது நுண்ணதிர்வுகள், இந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளை நாம் நன்றாக உணர ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது நாம் ஹம்சா சக்கரம், பகுத்தறிவும் மிகவும் முக்கியம் எமது விசுதி சக்கரத்தை நாம் பலமாக வைத்திருப்பதற்கு. ஹம்சா சக்கரத்தை பற்றி சிறிது பார்ப்போம். ஹம்சா என்றால் சமஸ்கிருதத்தில் அன்னப்பறவை, அன்னப்பட்சி. இந்த அன்னப்பட்சியினுடைய முக்கியமான ஒரு பண்பு நீங்கள் பகுத்தறிவுதல். பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் இந்த அன்னப்பட்சிக்கு ஒரு திறன் இருக்கின்றது. பாலை மட்டும் பிரித்து அப்படியே உண்ணும், நீரை தவித்துவிடும். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு திறன். கொக்கும் அன்னப்பட்சியும் ஒரே மாதிரி இருந்தாலும் கொக்குக்கு அந்த திறன் இல்லை, ஆனால் அன்னப்பட்சிக்கு அந்த திறன் இருக்கின்றது. அவ்வளவு நுண்மையான ஒரு பகுத்தறிவு, நீரையும் பாலையும் பிரிக்கும் அறிவு. அதுவே எமது ஹம்சா சக்கரம், பகுத்தறிவு. இந்த குழப்பம் நிறைந்த இந்த உலகில் பகுத்தறிவு முக்கியமாகிறது. நுண்ணறிவோடு நாம் எது சரி எது பிழை என்று காண வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய நமக்கு வருகின்றது. இதுவே ஹம்சா சக்கரம். குண்டலினி தாய் மூலமாக நமது சக்கரங்கள் ஒளியூட்டப்படும் போது அந்த திறமைகள், ஆத்ம ஆளுமைகள் நமக்கு வந்து சேருகின்றது தானாக. அவை அனைத்தும் நமது திறமைகள் மட்டுமல்ல, ஒரு தெய்வீக ஆசீர்வாதங்களும் கூட. லக் என்று சொல்லுவோம். லக் என்று சொன்னால் அதில் எமது திறமை அங்கு ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தால் நல்லது நடக்கின்றது. அதுவே தெய்வீக ஆசீர்வாதங்கள்.
ஸோ இந்த விவேகம் நமக்கு அவசியம், நமக்கு நன்மை தரும் விடயங்கள், கூட்டமைப்புக்கு மற்றவர்களுக்கு நன்மை தரும் விடயங்கள், எம்மை உயர்த்தக்கூடியவற்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸோ இப்பொழுது நாம் பார்ப்போம், அறிவு என்றால் ஏட்டு படிப்பு. அறிவு என்றால் ஏடு புத்தகங்களில் நாம் வாசிக்கின்றோம். ஞானம் என்றால் அதை உண்மையாக உணர்கின்றோம். ஸோ இதற்கு நாம் உதாரணம் சொல்லலாம். மிக எளிமையான உதாரணம், நெருப்பு. சிறு குழந்தையாக இருக்கும்போது நமக்கு தெரியாது நெருப்பு நல்ல அழகாக இருக்குது, அதை பிடிச்சு பார்க்க வேண்டும் என்று இருக்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்கும், அவ்வளோ ஒரு அருமையாக. ஸோ அதை ஒரு பிடித்தால் என்ன என்று ஒரு யோசனை வரும். ஸோ நெருப்பை பார்க்க அழகாக இருக்கின்றது. பட் யாரோ சொல்லுகிறார்கள் கையால் பிடிக்க முடியாது, ஏனென்றால் அது சுடும், அது சுட்டு துன்புறுத்தும், நீங்கள் கையால் தொட முடியாது. ஸோ அது ஒரு அறிவு, யாரோ சொல்கிறார்கள். ஸோ உண்மையில் நாம் தொட்டு பார்க்கும்போது அது நமக்கு ஞானமாகிறது, நமக்குள் அது நிரூபணமாகிறது. எஸ், நெருப்பு தொட்டால் சுடும். அதுபோல்தான் ஒவ்வொரு ஞானமும் புத்தகங்களில் படிப்பது அறிவாக மட்டுமே இருக்கும். அது நிரூபிக்கப்படாதவை, அவை சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். நமக்குள் நிரூபிக்கப்பட்ட பின்பு அது ஞானமாகிறது, எம்மோடு அது கலந்து விடுகின்றது. யாரும் நம்மை அதிலிருந்து பிரிக்க முடியாது. இனி வேறு யாரும் இல்லை நெருப்பு சுடாது, கையை வை என்றால் நாம் கேட்க மாட்டோம். நமக்கு உடனடியாக தெரிந்துவிடும் அது பிழையானது என்று. ஸோ அதுவே ஞானம். அந்த ஞானம் அவசியம். அந்த ஞானம் வந்துவிட்டால் பகுத்தறிவு தானாக வளர ஆரம்பிக்கின்றது. ஸோ அந்த ஞானம், அந்த அனுபவங்கள் வளர 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 உண்மை அறியாமலே சரி பிழை நமக்கு தெரிய வருகின்றது. இங்கு ஸோ இந்த ஞானத்தால் நமக்கு தெய்வீக ஆசீர்வாதமும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு இந்த பகுத்தறிவை தருகின்றது. ஸோ ஞானம் என்பது நமக்கு விஷயங்களை வாதிட தெரியும் அல்லது மக்களுடன் சண்டையிடுவது என்று அர்த்தம் அல்ல. அந்த அர்த்தம் இல்லை. ஞானம் என்பது நீங்கள் எப்படி எல்லாவற்றிலும் உள்ள நல்ல பக்கத்தை மகிழ்ச்சிக்காக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதாகும். நாம் சொன்னோம், பிரச்சனைகள் ஒரு காரணத்துக்காக இருக்கின்றது. ஸோ அனைத்திலும் ஏதோ ஒரு நல்ல பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தை நாம் எமது மகிழ்ச்சிக்காக எவ்வாறு எடுத்துக்கொள்வது, அதற்குள் தர்மமும் அடங்கும். தர்மத்தின் எல்லைக்குள் அதை நாம் பார்க்க வேண்டும். மற்றும் நீங்கள் எல்லா அழிவுகரமான விஷயங்களையும் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான ஒன்றை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதும் ஞானமாகும். ஸோ இதுவே அந்த ஞானம். இந்த ஞானம் வளர வளர நமக்குள் பகுத்தறிவு வளர்கின்றது. நமது ஹம்சா சக்கரம் நன்றாக விருத்தி அடைகின்றது. ஸோ இந்த இடது நாடி வலது நாடியிலிருந்து நாடிகள் செல்கின்றது. எனவே இந்த இடது நாடி வலது நாடியை எவ்வாறு பயன்படுத்துவதென்ற ஞானம் நமக்கு வருகின்றது. எதிலும் தீவிரமாக போகாது, சமநிலையில் இருக்கும் அந்த ஞானம். நல்லது கெட்டது புரிந்து கொள்ளும் விவேகம் வருகிறது. ஹம்சா என்ற சொல் 2 விதமான விவேகத்தால் ஆனது. ஹம், ஷம். ஹம் என்றால் அகம், அகம் என்றால் நான். ஸோ இந்த ஹம்சா எதை சொல்லுகின்றது என்றால், நான் சிலவற்றை நாம் எமது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் நம்பிக்கை வேண்டும், எமது கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஷம் என்றால் சில இடங்களில் எம்மால் முடியாது,
எனவே நம்மால் முடியாதவற்றை நாம் மன்னித்து தெய்வீகத்திடம் விட்டுவிட வேண்டும். அங்கு தெய்வீக நம்பிக்கை வருகின்றது. எனவே இந்த தன்னம்பிக்கை தெய்வீக நம்பிக்கை இரண்டுக்கும் சமநிலையை தரும் பகுத்தறிவு ஹம்சா சக்கரம். ஹம் ஷம் இது ஒரு பீஜ மந்திரம் ஆகும். இதை நீங்கள் சொல்லும் போது எமது ஆக்யா சக்கரம் வளமடைகின்றது. ஸோ ஹம்சா சக்கரம் எம்மை ஆக்யா சக்கரத்துக்கு எடுத்து செல்ல எம்மை தயார்படுத்துகின்றது. பகுத்தறிவு ஹம் ஷம். எப்பொழுது நான் விடயங்களை எனது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்பொழுது நாம் தெய்வீக சக்தியிடம் சரணடைய வேண்டும். ஸோ இந்த ரெண்டுக்கும் சமநிலையை தருவதே பகுத்தறிவு. நான் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஆணவத்திலும் நாம் இருக்கக்கூடாது. தெய்வீகத்திடமே நாம் விட்டு விடுகின்றேன் என்று சோம்பேறித்தனமாகவும் இருக்கக்கூடாது. சமநிலை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு குழந்தை நன்றாக வளரும்போது தாய்க்கு மிகவும் ஒரு ஆனந்தமாக இருக்கும். தானாக தனது சில விடயங்களை கையில் எடுத்து குழந்தை தன்னை கவனித்துக் கொள்கின்றது. தேவையான நேரம் அன்னையிடம் ஆலோசனை கேட்டு முன்னேறுகின்றது. அந்த தாய்க்கு எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை தரும். இதுபோல்தான் நாமும் இவ்வாறு சமநிலையில் வரும்போது பரமாத்மா ஆனந்தம் அடைகின்றது. அந்த ஆனந்தம் நாம் பரமாத்மாவின் ஒரு அங்கமாக இருந்து அந்த ஆனந்தத்தை நாமும் உணர்கின்றோம். அந்த ஆசீர்வாதங்களை நாம் உணர்கின்றோம். இப்பொழுது நாம் எமது ஹம்சா சக்கரத்தை நாம் பலமாக வைத்திருப்பதற்கு சுய ஒழுக்கம் மற்றும் சுய பரிசோதனை நம்மை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். ஹம்ச சக்கரம் பற்றிய ஒரு உரை. இந்த ஹம்சா சக்கரம் நன்றாக வளமடையும் போது என்ன நடக்குது என்றால் தெய்வீக நுண் அதிர்வுகள் உணரும் திறன் அதிகரிக்கின்றது. அவை எமக்கு உதவுகின்றது பகுத்தறிவுக்கு. எது தெய்வீக நுண் அதிர்வுகளை கொண்டதோ அவை எமது ஆத்மாவுக்கு நன்மை தரக்கூடியவை. நுண் அதிர்வுகள் இல்லாத இடங்களில் அது நீங்கள் போகும்போதே நீங்கள் உணர்கிறேன். உங்களோட விசுதி சக்கரத்தால் நாம் அதை உணரலாம். உணரும் போது நீங்கள் அதை தவித்து விடுகின்றீர்கள். ஒன்று நுண் அதிர்வுகளும் நம்மை வழிகாட்டுகின்றது. பகுத்தறிவு நமது ஞானம் பகுத்தறிவும் நம்மை வழிகாட்ட ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது ஹம்சா சக்கரத்தை பற்றிய ஒரு உரையை நாம் கேட்போம். Hamsa Chakra. Hamsa Chakra is placed here where some of the nerves which are coming from Ida and Pingala cross over and is a part of Vishuddhi Chakra. Plus the connection with Vishuddhi and Agya, as you must have read in the Devi Mahatmya, that Sri Krishna is the father of Christ. So the connection between the two is maintained here. And this is very important, Hamsa Chakra is, that if your Hamsa Chakra is not all right, your discretion is very poor. This chakra get easily dried out. Like if you eat very dried food, you see, say
Sometimes you also offer me some dry fruit, and I have to tell you that not to give too dry fruit. You must eat it with some sauce or some liquid thing, because if you eat very dry food, also this becomes very dry. And it's very important, because if this portion becomes dry, you can put some oil or ghee into it to make it alright. But from here starts the drying of the peritoneum, is the lining. If the peritoneum gets dried up, the whole body gets dried up. Could be anywhere in the lung. If it is dried up, it can cause you lung cancer. Even peritoneum can be in a cancer state. So one has to be very careful not to take something very dry, all the time dry food and dry things. Moreover, not to put anything to make this lubricant. Some sort of a lubricant should be there, so there's no problem on this chakra. Because first of all, it loses your discretion. You don't understand things. You don't know what to do. You mean it. You mean good, but you don't do. When you achieve something, it's something not so good. The reason is your discretion is poor. For that, this must not be made dry. I've told many a times to put some ghee every day. Get a little bottle of ghee. Keep it with you with a little dropper. You can put it in the hot water, can heat it up every day, and take 2 drops in the nose in the night and in the morning time. It doesn't take much. It should be done. It's for your good. ஸோ இந்த ஹம்சா சக்கரம் வந்து தெரியும், சுவாசம் நாம் சுவாசிக்கின்றோம். ஸோ அது வந்து உலர்ந்து விடுகின்றது அந்த பாகம். இந்த பெரிட்டோனியம் அந்த அதில் இருக்கும் பாகங்கள், சைனஸ் என்று சொல்வார்கள் அந்த பாகங்கள். ஸோ நெய் வந்து அதை வந்து வளமாக வைத்திருக்கும். ஸோ மூக்கடைப்பு அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு, மற்றது ட்ரையாக அதில் ஒரு உலர்ந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவர்கள் பசுநெய், நல்ல சுத்தமான பசுநெய்யை எடுத்து ஒவ்வொரு துளி நீங்கள் காலையில் மூக்குக்குள் விடலாம். விட்டால் அது அந்த இடம், இந்த உலர்வு அப்படியே தொடர்ந்து செய்து வர அது வளமடையும். ஸோ இப்பொழுது நாம் நுண்ணதிர்வுகள் என்றால் என்ன என்ற ஒரு உரையை கேட்போம். இந்த நுண்ணதிர்வுகள் தெய்வீக அன்பு அலைகள் என்று நாம் சொல்கின்றோம். தெய்வீக அன்பு அது வந்து ஒரு சக்தி. அப்போ அது அலைகளாக நாம் கைகளில், தலை உச்சியில் உணர்கின்றோம். ஸோ அதை பற்றி ஸ்ரீ மாதாஜி என்ன சொல்கின்றார் என்பதை கேட்போம். ஸோ இந்த நுண்ணதிர்வுகளும் எம்மை வழி நடத்துகின்றது. பகுத்தறிவு எமக்கு வழிகாட்டுகின்றது. இந்த வழியை நாம் அவதானித்தோமானால், இந்த உணர்திறன் அதிகரிக்கும் போது இந்த நுண்ணதிர்வுகள் எவ்வாறு எம்மை வழிகாட்டுகின்றது என்பதை உணர ஆரம்பித்தோம் என்றால் எமது பகுத்தறிவும் ஞானம் மேலும் மேலும் வளர்கின்றது. Vibrations, as I said, that is the manifestation of the spirit, but it is a very vague way of expressing it. Now see, there's a nice flame before me. This candle has been enlightened. Now what does it do? It gives you light. Alright. How does it give you light? By throwing light to us, by emitting light.
it is the emitting of pulsation from the self. This light, this is light. Actually there is sound, there is light, very high frequency sound, very high. Actually many types of sound are mixed in this. There is magnetism in these vibrations. It has all the 5 elements, the subtle of all the 5 elements inside these vibrations. They are talking, they are telling you, they are guiding you, they are helping you. It's because the spirit is working. Like this light you take in your hand, you go in the darkness and you see that there is impediment in between. You have to cross it. So you get the idea with this light. The light is doing that for you. So when the spirit pulsates in your conscious mind, then it is a self-realized personality. But in the unconscious, it is there all the time working. Actually, the spirit itself comes out. It's as big as your thumb is. You can contain your thumb in your heart like that. That is the reflection of God Almighty within us, because heart perceives that image within itself. It is pulsating and is emitting the knowledge through our unconscious. Spirit is an unconscious being till we are realized. Once we are realized, it becomes conscious. It starts emitting itself and pulsating. And what is spirit? Is God Almighty Himself in a miniature form, which is reflected in us. The more we clean our heart, which represents all the 7 chakras within us. There are 7 auras around our heart. All the 7 chakras which are here in the Sahasrara, the seats are there, and all the 7 chakras are within us. I have 7 auras around our heart. And when all of them are clear-cut, absolutely pure, integrated, then the complete emission starts of those vibrations. They are much more than I can explain, because, say, the other day a lady was writing a letter to me, and she was saying that, Mother, I'm so sorry, my accommodation problem is at the climax, and very frustrating letter to begin with, and I'm absolutely as if she's going to be doomed now, the way she was writing. I mean, it's such a trivial thing like that, but she was very much concerned because she didn't know where to go. And first half of the letter is like that, second half is this, that, Mother, just now I've received the letter from the authorities that they have allotted me a very beautiful place in certain places. The second half is this. Now, I would say this is all vibrations, because it is all pervading power. You become one with the all pervading power. So how it helps? Because when she was writing to me, see, the vibrations were feeling it, what she was writing from the paper. So they communicated to the all pervading power. And the angels, or you can say the deities, also can understand, and they must have thought, why bother Mother with all this nonsense? Better give her the letter as soon as possible, she finish it off. So in the second letter, she said, I'm such a fool to write all this, but I must write to you to give you the night and the day of my life, you see. So she wrote to me. So it can work out that way. So the vibrations actually are the things which are the doers and the enjoyers. They are the ones who enjoy it. Find a very good self-realized soul coming, then you just feel the self-realized soul and you say, oh, very good, come along, just have it. Come along, just have it. Starts enjoying that joy that's coming from that person. And that is what it is.
that you start enjoying that beauty in the person through vibrations. It's multi-dimensional thing, you see. Though it looks so simple that you're feeling in your hand, that's all. So it is a multi-dimensional thing, just like the God Almighty. And for your information, it is only He does everything. So only the vibrations work out everything. We really do not do anything whatsoever. We are living in fool's paradise. For example, the tree dies, alright, and you change it over and make a nice seat for me to sit down. Alright, so what tree is dead and you make a seat and you say, oh, you have built this, you have done that. No? What do you do? Can you sprout even a small little seed? You cannot. But these vibrations only, which connect you with all pervading power, which are part of the pervading power, these pervading Almighty's eyes, you can say, they are the ones who look after each and every minute thing in this whole world. Can you think of such a multi-dimensional thing? Now you have seen how vibrations work on people, how they dissolve even the thick bones, and how they bring out the Kundalini here, and how you see the softness on your head. You cannot explain how. Because they only do everything. They have a universal communication centers, and they have universal broadcasting stations, they have universal TV centers, they have everything with them. In short, you just copy them a little bit and you think you are doing something, but you really don't do anything whatsoever. That's why it is said that Brahma, this is the expression of Brahma. These are the vibrations of the Brahma. Is the only truth. The rest is all Mithya, is all a Maya. It's just an illusion. We live in illusions, you see. He is the enjoyer, he is the doer. You are just in between to see. It would be like this Mike thinking that he is giving the lecture of Sahaja. It's really like that. So, to explain what is vibrations may not be so simple in all its details, but the overall idea I have given to you. Is it alright? ஸோ நாம் சொல்லுகின்றோம், நான் ஒரு தூய ஆத்மா. இந்த ஆத்மா எமது நினைவுக்கு வரும்போது, அதாவது எமது கான்ஷியஸ்னஸ், அதாவது எமது விழிப்புணர்வுக்கு வரும்போது ஆத்மாவின் நற்பண்புகள் எமது கவனத்துக்கு வருகின்றது, எம்மை ஆட்கொள்கின்றது, நாம் அதுவாக மாறுகின்றோம். ஸோ அவ்வாறு வரும்போது இந்த ஆத்மாவிலிருந்து வெளிப்படும் இந்த அன்பு சக்தியே இந்த நுண் அதிர்வுகள் ஆகும். ஸோ எமது ஆத்மாவிலிருந்து அது வரும், பரமாத்மாவிலிருந்து வருவது எவ்வளவு இருக்குமென்று யோசித்து பார்க்கலாம் நாம். அதுவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது, இந்த தெய்வீக அன்பு. ஸோ நமக்குள்ளும் அந்த பரமாத்மாவின் ஒரு சிறு துளி இருக்கின்றது ஆத்மா, அதுவும் அதிலிருந்தும் வெளிவரும். நாம் ஆத்ம உணர்வின் பின்பு எமது ஆத்மா எமது கவனத்துக்கு வந்து விட்டது. முன்பு நமக்கு தெரியாது, அது இருக்கிறது ஆனால் தெரியாது. வந்துவிட்ட பின்பு அது வெளிவிடுகின்றது. அதை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எமது கவனத்துக்கு வந்து விட்டது, எமது விழிப்புணர்வுக்கு வந்து விட்டது. மற்றும் இந்த நுண் அதிர்வுகள், இந்த தெய்வீக அன்புவே அனைத்தையும் செய்வது. நாம் ஒன்றும் செய்வதில்லை.
நாம் ஒன்றும் செய்வதில்லை என்று சொல்லும்போது எனது அகங்காரமோ மமகாரமோ ஒன்றும் செய்வதில்லை. அதனுடைய அறிவு மிக சிறியது. இந்த தெய்வீக ஞானத்தோடு அறிவோடு ஒப்பிடும்போது இந்த ஞானம் மிக சிறியது. எமது அகங்காரம் மமகாரத்துக்கு எமது இந்த வாழ்வில் ஒரு சிறிய அளவுதான் தெரியும். ஆனால் எம்மை பற்றி முழுவதும் தெரிந்தது எமது குண்டலினி தாய். அவரே எமது ஆத்மாவை ஊட்டுகின்றார். அந்த தெய்வீக அன்பு அனைத்தும் அறிந்தது, அனைத்தையும் செய்வது அதுவே. ஸோ இப்பொழுது இன்னொரு சிறிய உரையை நாம் கேட்போம். ஒரு முக்கியமான உரை. ஸோ எமது விஷுதி சக்கரம் அதை நாம் பலமாக வைத்திருப்பதற்கு இன்னொரு சிறிய உரை. இது 3 நிமிட உரை. ஸோ எனவே எமது விஷுதி சக்கரம் ஹம்சா சக்கரத்தை நாம் பலமாக வைத்திருப்போம். We call as left Vishuddhi. Now, have you told them about left Vishuddhi? Not specific sides, just the general principle. All right. Now, this left Vishuddhi. அது தமிழ் இது போட வேணும். Center, what we call as left Vishuddhi. Now, have you told them about left Vishuddhi? Not specific sides, just the general principle. All right. Now, this left Vishuddhi comes to you if you have said mantras wrongly. You see, the mantras are to be said only when there is a realized soul who knows what mantras are to be said. And if you do not know about it, you accept the mantras. Anybody who tells you to say this mantra, you just start saying it without understanding whether it is given by an authority or not. Also, you don't know whether it is meant for you or not. Maybe it is not required for you. Any particular mantra may not be required, and some of the mantras are absolutely absurd. So mantras also, it's a very big science. Now just now I'm feeling the left Vishuddhi. Also one feels it even if you have not taken mantras, if you have been feeling guilty. Like you see, if you are used to confessions and things like that, if you are used to a situation where you feel that I'm guilty for this, you know, the norms of today's modern life are so funny that even for small thing you have to feel guilty. For example, if you put the fork in a wrong way, you feel guilty. Oh God, I should not have done. Like that, the life is so complicated, but very, very small things can also make you feel guilty. So if you are feeling guilty, also you feel this center very much. Now, this center is very important because if this center is not all right, then Kundalini doesn't rise. She pulls this at this point, half of it is pulled out and there's a blockage, and so Kundalini does not rise. Now, one should not feel guilty about anything whatsoever. There is nothing to feel guilty or to go in for confessions and all the time saying I am such a sinner and I should not have done this and I should not have done. Because as I told you yesterday, God is the ocean of love, He is the ocean of compassion, and He is the ocean of forgiveness. So we should not unnecessarily condemn ourselves. Moreover, you are the temple of God. And if you condemn yourself like that, well, I'm good for nothing, I'm useless, then you are condemning that temple which is created by God. You have not created yourself. So you have no right to condemn yourself. Now, little mistakes if you have done doesn't matter, because I'm talking of the ocean. So little mistakes here and there can always be corrected. So one should not feel guilty. Now see, are you feeling the vibrations now? Let's see.
ஸோ இப்பொழுது சிறிது நேரம் ஸ்ரீ மாதாஜி சொன்ன விடயங்களை குறித்து ஒரு அமைதியான தியான நிலையில் இருப்போம். ஒரு 2 நிமிடம். ஸோ நமது ஆத்மாவில் முழுமையான கவனத்தை வைப்போம். ஸோ இந்த ஆத்மாவில் இருந்து வரும் இந்த அன்பு அலைகளை நம்மால் உணர முடிகின்றதா? அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் பரமாத்மாவின் அன்பு அலைகளை நாம் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக பெற்றுக்கொள்ள முடிகின்றதா? நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. இந்த தெய்வீக நுண் அதிர்வுகளே செய்கின்றது. எனவே நாம் கவனிப்போம், அமைதியாக பொறுமையோடு கவனிப்போம். யாராவது உணர முடியாமல் இருக்கிறதா? தலை உச்சியில் நமது வலது கையை ஒரு 2 அங்குல உயரத்தில் வைப்போம். அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர முடிகின்றதா? உணர முடியாவிட்டால் ஹம் ஷம், நான் ஒரு தூய ஆத்மா. ஹம், நான் யார்? நான் ஒரு தூய ஆத்மா. ஷமா, மற்றவற்றை நாம் மன்னித்து விடுவோம். ஸோ தெய்வீகம் பார்த்து கொள்ளும், கவலை இல்லை. ஸோ ஓம் ஹம் ஷம் நாம் 2 தடவை சொல்லுவோம். ஓம் ஹம் ஷம் ஹம் ஷம் தலை உச்சியில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா அனைவருக்கும்? இந்நிலையில் நாம் நமது இருதயத்தில் ஸ்ரீ மாதாஜி நமது குருவிற்கு நமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து, அவருடைய ஞானம் வழிகாட்டல் அனைத்துக்கும் இந்த ஆன்மீக என்ற பெரும் கடலை எவ்வாறு நமக்கு எளிமையாக புரிய வைக்கின்றார் ஸ்ரீ மாதாஜி. நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடிப்போம். ஸோ மெதுவாக செய்யுங்கள். மூலாதாரம் மெதுவாக மேலெடுத்து சென்று தலை உச்சியில் ஒரு முடிச்சு, கைகளை மெதுவாக கொண்டு வருவோம். 2வது தடவை முடிச்சு, கைகளை 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து மெதுவாக கொண்டு வருவோம்.
மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள் 1 2 3 மெதுவாக கைகளை கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி குனிந்து இருதயத்தில் ஆத்மாவை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஸோ இப்பொழுது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நாம் அதை பார்க்கலாம். சொல்லுங்க. அந்த மூக்குக்குள்ள நெய் விடுறதால வறட்சி, மூக்கு வறட்சி எடுக்குமா? ஆமாம். சுவாசப்பை அங்கே நீங்கள் மூக்குக்கு தானே விடுறீங்க. சுவாசப்பை நீங்கள் மெடிடேட் பண்ண ஹம்சா சக்கரங்கள் அதெல்லாம் வளமடையுமா? வளமடைய அது பெட்டர் ஆகுமா? மூக்கு வறட்சியான தான் விட வேணும் என்ன? ஆமாம். சரி சரி. மூக்கு அந்த தொண்டை அதுகள் தொண்டைக்கும் விடலாமே. மூக்குல நீங்க விடையக்கல அது தொண்டைக்கும் வருமே. தொண்டையாலும் வரும். ஒரு காதுக்கும் கனெக்ஷன் அல்லோ? ஆமாம். காதுக்க வந்து மாத்திச்சு சொல்ல தேவையண்டா எண்ணெய் தான் விடலாம். ரெண்டு நல்ல எண்ணெய். நான் என்ன எண்ணெய்ன்னு நான் உங்களுக்கு வடிவா பார்த்து சொல்றேன்னா.